ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உன் வீட்டில் இருக்கிறதால தான், உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை செய்வதால் தான் இப்போது என்னுடைய வாக்குகளை கேட்கும் பாக்கியத்தை நீ பெற்றுவிட்டாய். இருளை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் எல்லார் வாழ்விலும் இரவும் இருளும் வந்து போகத்தானே செய்து. அப்படிதான் உன் வாழ்க்கையில் நீ விரும்பாத துன்பம் இப்போது உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த துன்பத்தை துரத்தி அடிச்சு உனக்கான இன்பத்தையும் வெற்றியையும் உயர்வையும் உன் வாழ்க்கையில கொடுக்க வந்திருக்கேன். எப்போது கஷ்டம் வந்தாலும் அம்மானு கூப்பிட்டீனா அடுத்த நிமிஷமே நான் வந்து நிற்பேன். அதனால தான் இப்போது நீ கூப்பிடாமலே உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் வீட்டுக்கே வந்துட்டேன். உனக்கான நல்ல நேரம் இப்போ வந்துடுச்சு என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இனி நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணுங்கிறதுக்காக தான் உன் வீட்டுக்குள்ளேயே நான் வந்து உக்காந்துட்டேன். எப்பொழுது உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டியோ அப்போதிலிருந்து பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இழப்புகளும் உன்னை பாடா படுத்துதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது அத்தனையும் துரத்தி அடிச்சு நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படி செய்ய வந்திருக்கேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக நான் மாற்றி அமைவேன். நீ கண்கலங்கின விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு தாயாக நான் இருந்து உன்னை வெற்றியாளனாக மாற்ற போறேன். எப்போதுமே என் உதவி வேண்டி நாடி யார் வந்தாலும் அடுத்த நிமிஷமே அவர்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்ட தாயாகத்தான் நான் இருக்கேன். உன் வாழ்நாள் முழுவதும் நீ கேட்ட வரத்தை எல்லாம் இப்போதே உன் கைகளில் கொடுத்துடுறேன் என் செல்லமே. எப்படிதான் நான் வாழ்க்கையில முன்னேற போறனோ, எப்படிதான் நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைக்கு வரப்போறனோன்னு தெரியலன்னு நீ மனசுக்குள்ள வருத்தப்பட்டதால தான் அதை எப்படி செய்வதுன்னு நான் முடிவெடுத்து உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்வில் மாறுதல்கள் வந்தே தீரும். எல்லா மங்களங்களும் நல்ல விஷயங்களும் கூட உன் வாழ்வில் உண்டாகும் என் செல்லமே. உனக்கு எதிராக எல்லா கதவுகளையும் எல்லாரும் மூடி வச்சாலும் கூட உனக்காக ஒரு புது கதவை நான் உருவாக்குவேன். அந்த கதவுகள் வழியாகவே உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொடுப்பேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மட்டுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக உன் திட்டங்களை எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன். எந்தவித குழப்பமாக இருந்தாலும் நீ நிதானமா செஞ்சினா அது நல்லபடியாக முடிவுக்கு வரும். என்ன நடந்தாலும் சமாளிக்கும் ஆற்றல் உனக்கு இருக்கும்போது நீ கோபமோ எரிச்சலோ கொள்ளாதே. எல்லா விஷயங்களையும் உன்னால சமாளிக்க முடியும்னு அமைதியா பொறுமையா நிதானமாக நீ அந்த விஷயத்தை கையாளும் போது அது நிச்சயம் வெற்றிகரமாக சரியாக சாதகமாகவே அமைந்திடும் என் செல்லமே. உன் கைகளில் என்ன இருக்கிறதோ அதை நான் தான் உனக்கு கொடுத்தது நினைச்சு சந்தோஷமாக இரு. உன்னிடம் இல்லாததையும் கூடிய விரைவில் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன். நீ நல்லா வாழணுங்கிறதுக்காகவே உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கேன். உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்த நினைப்பவர்களுக்கு மத்தியில நீ சூதானமா இருந்து நல்லா பழச்சிக்கிட்டு எல்லார் கண் முன்பாகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. நீ தனியா நிற்கிற, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நீ சீக்கிரம் அழிஞ்சு போயிருவன்னு யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அத்தனை பேர் முன்பாகவும் உன்னை அழிவதை வேடிக்கை பார்க்க காத்து கொண்டிருக்கும் அற்ப மனிதர்களுக்கு முன்பாகவும் உன்னை நல்லபடியாக இந்த வராகி அம்மா நான் வாழ வைப்பேன். யாராவது உனக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு கவிழ்க்கலாம் நினைச்சாங்கன்னா கவனமாக நிதானமாக அதை கையாள கத்துக்கோ. அவசரப்பட்டு பேசுறதோ சண்டை போடுறதோ வேணாம். எந்த விஷயத்தையும் நீ பொறுமையா பக்குவமா நிதானமா கையாளும் போது அதன் மூலமாக உனக்கு கிடைக்கிற அற்புதங்களே சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில நீ வசதி இல்லாம கஷ்டப்படலாம். அதனால உன்னை சில பேர் ஏளனமா மட்டமா எகத்தாளமாக பேசலாம். ஆனா கூடிய சீக்கிரம் உன்னை ஏளனம் செய்யும் மனிதர்கள் முன்பாகவே உயரத்தி வச்சு வாழ வைப்பேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய குடும்பமும் சூழ்நிலையும் மாறப்போகுது. உன்னுடைய மனப்பதட்டத்தையும் கவலைகளையும் போக்கி உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை நான் கொடுக்க போறேன். மனபலம் என்பது மனசுல தாங்க முடியாத வலியும் வேதனையும் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு சிறு புன்னகையோடு இருப்பதுதான் பலம். அப்படிப்பட்ட மனபலத்தை நீ உருவாக்கிக்கிட்டு உழவ வேண்டும் என் செல்லமே. ஒரு மனுஷன் தப்பு செய்யறானா அவனை திருத்துறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். ஆனா சில பேர்
திருந்துறதுக்கு கொடுத்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்க வருந்தும்படியாக நான் வாய்ப்பு கொடுத்துருவேன். திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் போதே அதை புரிஞ்சுக்கிட்டு திருந்தாத மனிதர்கள் வருத்தப்பட்டு தான் வாழ்நாளை வீணாக்க வேண்டும். நீ ஒருபோதும் தப்பு செஞ்சிட்டினா மறுபடியும் அதை உணர்ந்து திருந்திக் கொள்ளணுமே தவிர செஞ்ச தப்ப மறுபடியும் செய்யாதே. உனக்குள் நிச்சயமாக வெற்றி எனும் தீபத்தை ஏற்ற வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எதுவுமே கிடைக்குமா நடக்குமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. என்னை முழுவதுமாக நம்பக்கூடிய உனக்கு எல்லாமே கிடைக்கும், நல்லபடியாக முடியும்னு நம்பு. நீ நினைச்ச காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நீ வேண்டியதை விட அதிகமாக உனக்கு கிடைக்க போகுது. எல்லா சோதனைகளையும் தாண்டி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி தரப்போறேன். இப்போதே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாம நீங்கி மறைய போகுது. நம்பிக்கையோடு என்னை மனசார நம்பக்கூடிய உனக்கு ஆச்சரியப்படும் அளவுக்கு திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் கொண்டு வருவேன். நீ எப்பவுமே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டும் உழைச்சிக்கிட்டுமே இருக்கும்போது அதற்கான பலன் கண்டிப்பாக உன் வாழ்வில் கிடைத்தே தீரும். நான் என்னுடைய பிள்ளையாக உன்னை நினச்சிதான் வளர்த்து ஆளாக்கிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு தாயாக நான் உனக்கு துரோகம் செய்வேனா? நிச்சயமா இல்லை. உனக்குள் இருந்து உன்னை ஆட்கொண்டு வழிநடத்தி கொண்டிருப்பவள் இந்த வராகி அம்மா. உனக்கான வெற்றியையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். உன்னை சுற்றி எத்தனை சூதும் பாதும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் நடந்தாலும் அதை முறியடிச்சு உன்னை உயரத்தில் தூக்கி உட்கார வைப்பேன். உன்னை கட்டி காத்து துயர் துடைத்து உன் தகுதியை வளர்த்து உன்னை வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து செல்ல நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. கூடிய விரைவில் உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக தான் இப்போது உன் வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்துருக்கேன். நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடந்துக்க கற்றுக்கோ. இத்தனை நாளா நீ மனம் கலங்கி வருந்தி எது வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அதைத்தான் உனக்கு தர வந்திருக்கேன். நீ வருத்தப்பட்டு கேட்டதையெல்லாம் இனிமேலும் நான் காலம் தாழ்த்த மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சாதகமாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். நீ வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கு எதை எப்போது தரணுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காம போனதை நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய மங்களகரமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும். உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்ததையெல்லாம் சரி செஞ்சு இனி எல்லாமே நல்லதாக உன் மனசுக்கு பிடிச்ச விதமாக நான் நடத்தி தர்றேன். நீ எப்போதும் எல்லா இடங்களிலும் உண்மையை பேசு. உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய். அப்படி செய்யும் போது நீ நேரடியாக என்னை நெருங்கி வர முடியும் என் செல்லமே. பொய் பேசி இன்னொரு மனிதரை உன் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்காத. உண்மை உடஞ்சு போச்சுன்னா உறவும் உடஞ்சு போயிடும். அதனால் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசு. பிரச்சனைகளை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகள் தான் வந்து சேரும். அதனால் தீர்வுகளை பற்றி சிந்திக்க தயாராகு. உன் வாழ்க்கையில் இருந்த பண கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் தொழிலில் பாதிப்பும் அனைத்தும் இப்போது நான் சரி செய்ய வந்துட்டேன். இந்த வராகி அம்மா உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையையும் உன் மனசில் இருக்க கஷ்டத்தையும் உறவுகளுக்குள் இருக்கும் பிரிவையும் துயரையும் அனைத்தையும் சரி செஞ்சு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். நீ யாருக்காக கஷ்டப்பட்டியோ அவர்களே உன்னையும் உன்னுடைய வழிகளையும் வேதனையும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினச்சி கண்ணீர் வடிக்க வேண்டாம். பொறுமையாக இருந்தினா நான் எல்லாத்தையும் உனக்கு புரிய வைப்பேன். இப்போது நீ அனுபவிக்கும் வேதனையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கான நல்லதை செய்ய வந்துவிட்டேன் அல்லவா? இனி நானே உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன். எப்பவும் நீ தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். கூடிய சீக்கிரம் நீ நினச்ச எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியும். எப்போ கோபம் வந்தாலும் அவசரப்பட்டு கொட்டி தீக்காம வாயை மூடிக்கிட்டு பொறுமையாக இரு. குழப்பம் வரும்போதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம மனசை அமைதியாக மாற்றிக்கிட்டு நிம்மதியாக தூங்கி எந்திரி. தோல்வி வரும்போது வெற்றி வரும்போது சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் காதை மூடிக்கிட்டு மனசையும் மூடிக்கிட்டு நீ நினச்சதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. வெற்றியோ தோல்வியோ
இந்த உலகம் யாரையாவது பார்த்து எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. நீ நினைப்பது எதுவுமே நிறைவேறலன்னு நினச்சிதானே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. இப்போதே உன் துக்கத்தை துரத்தி அடித்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். ஏமாற்றங்களை தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்துருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுற? தலைகீழாக நீ நின்னாலும் உன் தலையில் எழுதினது நடந்தே தீரும். நீ ஒருபோதும் யாரையும் முழுசாக நம்பணுன்ற அவசியம் இல்லை. உன் தலைவிதியை மாற்றி அமைக்கும் சக்தி உடைய இந்த வராகியம்மா உன் தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றி அமைப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் உட்கார வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. யாராவது உன்னை பார்த்து அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ கீழே விழுந்துட்டன்னு சொன்னாங்கன்னா உடனே அவங்க முன்னால் தைரியமாக எழுந்து நில்லு, ஜெயிச்சு காட்டு. உன் எதிரியும் சிரித்து போகும் அளவுக்கு நீ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திறமையை வெளிப்படுத்தி உன்னை நிரூபித்து காட்டிடு என் செல்லமே. வார்த்தைகளால் நீ எப்போதும் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேணாம். வாழ்க்கையின் மூலமாக நீ நிரூபித்து காட்டு. இந்த வராகியம்மா நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடம்பையும் கடன் கஷ்டம் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையையும் சொந்த வீடையும் நல்ல சுகமான தூக்கத்தையும் இலகுவான மனசையும் உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். இன்னும் நீ எதுக்காகவுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உன் மனசு முழுக்க வலியை வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காதது போல வெளியே சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ என்னதான் மற்றவங்களுக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலும் அவங்க மறுபடியும் திருந்துற மாதிரி இல்லை. உன் மனசு உடையும்படியும் காயப்படும்படியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ ஒருபோதும் மனசு நொந்து போகாத. உன்னுடைய அன்பை முழுமையாக எனக்கு கொடுத்தினா உன் வலிகளையும் வேதனைகளையும் நான் போக்கி காட்டுவேன். இந்த வராகியம்மா ஒருபோதுமே உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். இப்போதே அனைத்தையும் சரி செய்து உன்னை சந்தோஷப்படுத்த